வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ MongoDB கடைசி ப்ரோக்ராம் பார்த்துருவோம். இது பூராமே ஸ்ட்ரிங் அக்ரிகேஷன் பேஸ் பண்ணி ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன், ஸ்ட்ரிங் அக்ரிகேஷன் இதெல்லாம் வச்சு பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் 4 இருக்குது. 1 2 3 4 அக்ரிகேஷன்ஸ், அதாவது ஸ்ட்ரிங் அக்ரிகேஷன் 4 இருக்குது. இதை டைரெக்டாக ரன் பண்ணிங்க அப்படின்னா கடைசியாக இருக்கிற அவுட்புட் மட்டும் தான் காட்டும். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு பிளாக்கையும் செலக்ட் பண்ணி ரன் பண்ணணும் ஒவ்வொரு தடவையும். அப்படி பண்ணிங்கன்னா இந்த பிளாக் மட்டும் ரன் ஆகும். ஸோ அதுக்காக தான் சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த MK நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகிருக்கும். ஏன் ரிப்பீட் ஆகுதுன்னா செலக்ட் பண்ணி ரன் பண்ணுறதுக்காக குறிப்பிட்டது மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். அப்படி ரன் பண்ணிவிட்டிங்கன்னா அந்த கடைசி அவுட்புட் மட்டும் தான் காட்டும், எல்லாத்தையும் காட்டாது. ஸோ இப்போ நம்ம கோடை பார்ப்போம். ஃபஸ்ட்டு MK வழக்கம் போல் கெட் கலெக்ஷன். இந்த இடத்துல ஃபைனல் ரிசல்ட் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் டேட்டாலாம் நிறைய டெலிட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ அதனால் ஃபைனல் ரிசல்ட் தான் எல்லா டேட்டாவும் இருக்குது. அதனால் ஃபைனல் ரிசல்ட்டில் அக்ரிகேஷன் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் அப்படின்ற வேரியபிள் என்ன செய்யும் அப்படின்னா இந்த மொத்தமாக டேட்டா இருக்கு இல்லையா, அந்த டேட்டா பூரா அதை எடுத்து அந்த டேட்டாவில் கிளாஸ் இயர் அப்படின்ற இந்த காலம் மட்டும் ஃபில்டர் பண்ணும். ஃபில்டர் பண்ணி என்ன பண்ண போகுதுன்னா ஸ்ட்ரிங் கன்காட்னேஷன், 2 ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணக்கூடிய விஷயத்தை கன்காட்னேஷன் சொல்லுவோம். ஸோ அது 2 ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ண போகுது. எந்தெந்த ஸ்ட்ரிங்னா கிளாஸ்ன்ற கிளாஸ் வேரியபிளையும் கரண்ட் இயர்ன்ற வேரியபிளையும் ஆட் பண்ண போது எதை வச்சு, ஹைஃபனை வச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே போய் நம்ம MongoDBயில் பார்ப்போம். ஃபைனல் ரிசல்ட் போயிடலாம். ஸோ இந்த ஒவ்வொரு ஐட்டத்துலையும் கிளாஸ் இந்த இருக்குது, MCA இருக்கா, கரண்ட் இயர் இங்கே ஃபஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ வரக்கூடிய அவுட்புட் எப்படி இருக்குன்னா MCA-1ST, MCA-1ன்னு வரும். ஸோ அதுதான் வரப்போகிற அவுட்புட் நமக்கு. ஸோ கிளாஸ் இயர்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் கிளாஸையும் கரண்ட் இயரையும் கன்காட்னேட் பண்ணி அவுட்புட் காட்ட போகுது. இதுதான் வந்து முதல் அக்ரிகேஷன். ஸோ நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் எஸ் கொடுத்தாச்சு. ஸோ வந்திருக்கா கிளாஸ் இயர்னு ஒரு வேரியபிள் கிரியேட்டாக இருக்குது. இதில் MCA-1 அப்படின்னு வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா MCA-2 வந்திருக்கு. இது வந்து கன்காட்னேஷன் ஆப்ரேஷன், 2 காலமை 2 ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன். இப்போ அடுத்தது பார்ப்போம். அடுத்தது அக்ரிகேஷன் தான், அதே ஃபைனல் ரிசல்ட் தான் பண்ணுறோம், அதே ப்ராஜெக்ட் அந்த டேட்டாவில் தான் பண்ணுறோம். நேம் வேணும்னு கேட்டிருக்கோம். நேம் கோலன் 1 என்னன்னு முன்னாடி சொல்லியிருக்கேன். நேம்ன்ற காலம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே எப்படி கிளாஸ் இயர் வேணும்னு கேட்டிருக்கேனோ அந்த மாதிரி நேம் வேணும்னு சொல்லியிருக்கேன். நேமில் எந்த ஆப்ரேஷனும் பண்ணலை, இந்த கன்கேட் மாதிரி எதுவுமே ஆப்ரேஷன் பண்ணலை. ஸோ நேமில் எதுவும் சேஞ்ச் வராது, நேம் அப்படியே வந்துடும். இயர் சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு புது வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரிங் பண்ணுறேன். சப்ஸ்ட்ரிங்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சின்னோண்டு ஒரு பார்ட்டை மட்டும் பிரேக் பண்ணி எடுக்கிறது. இப்போ பரணின்ற பேர் இருக்குது அப்படின்னா பரணியில் இப்போ எனக்கு வந்து கடைசி 3 எழுத்து மட்டும் வேணும், ANI மட்டும் வேணும்னா அதை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறது. அந்த மாதிரி நம்மளுடைய ஒரு விஷயத்தில் பிரேக் பண்ணி எடுக்கக்கூடிய இதுதான் சப்ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ஒரு ஸ்ட்ரிங்கில் பிரேக் பண்ணி எடுத்தால் சப்ஸ்ட்ரிங். எந்த ஸ்ட்ரிங்கை பிரேக் பண்ணுறோம்னா கரண்ட் இயர் அப்படின்ற இயரை பிரேக் பண்ணுறோம். ஸோ கரண்ட் இயர் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே கரண்ட் இயர் வந்து 1ST இருக்குது, இல்லைனா 2ND இருக்குது, ஃபர்ஸ்ட் இல்லைனா செகண்டுன்னு இருக்குது. அதுதான் கரண்ட் இயர். ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னா 0th பொசிஷன் எடுத்திருக்கோம். 0th பொசிஷன் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 1 இருக்கு இல்லையா, இதுதான் 0th பொசிஷன். இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன். ஸோ 0 1 2 3 பொசிஷன் இருக்குது. இதில் 0th பொசிஷன்லேருந்து ஒரு டேட்டாவை மட்டும் எடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ 0th பொசிஷன்லேருந்து இந்த ஒரே ஒரு டேட்டா மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்போ 1 மட்டும் வரும். இங்கே வந்து இந்த செகண்டில் 2 மட்டும் வரும். இப்போ 0th பொசிஷன்லேருந்து 2 போட்டிருந்தேன்னா 2N மட்டும் வரும், 2N வரும், இல்லைனா 1S வரும். இந்த மாதிரி நீங்கள் மேனிப்புலேட் பண்ணலாம். இப்படி தான் பிரேக் பண்ணி மேனிப்புலேட் பண்ண போகிறோம். 4-5 விதமாக உங்களுக்கு இதை மேனிப்புலேட் பண்ண முடியும். இப்போ 0th பொசிஷன் போடாமல் ஃபஸ்ட்டு பொசிஷன் போட்டிருக்கேன்னு வச்சுப்போம். இங்கே 1ன்னு போட்டிருக்கேன்னு வச்சுப்போம். 1ன்னு போட்டால் 1க்கு அப்புறம் S இருக்கு இல்லையா, ஸோ Sலேருந்து எடுத்துக்கும். Sலேருந்து எத்தனை கேரக்டர், ஒரு கேரக்டர்னா S மட்டும் எடுத்துக்கும், 2 கேரக்டர்னா ST மட்டும் எடுத்துக்கும், இல்லைனா ND மட்டும் எடுத்துக்கும். இதே 0th பொசிஷன்லேருந்து நான் 2ன்னு போட்டிருந்தா 1SO இல்லை 2NO எடுத்துக்கும். ஸோ இதுதான் கேல்குலேஷன். எந்த பொசிஷன்லேருந்து எத்தனை கேரக்டர், இதுதான் கணக்கு. இதை மட்டும் நீங்கள் மறந்துடக்கூடாது. மாற்றி போட, எக்ஸ்டர்னல் மாற்றி போட சொன்னாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இது 0th பொசிஷன், இது எத்தனை கேரக்டர் அதுலேருந்து மூவ் பண்ணணும்னு இருக்கும். இதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, வேறு எதுவுமே இல்லை. இது மட்டும் புரிஞ்சதுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நான் இங்கே எழுதி கூட காட்டிடுறேன், அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டுன்னு இருக்குது. ஃபஸ்ட்டில் 0th பொசிஷன்றது எது,
ஃபர்ஸ்ட்டில் 0th பொசிஷன்றது 1. அதுலேருந்து ஒரு கேரக்டர் தள்ள சொல்லியிருக்கேன், அதுலேருந்து ஒரு கேரக்டர் கேட்டிருக்கேன். ஸோ அதுலேருந்து ஒரு கேரக்டர் அப்படின்னா 0th பொசிஷனே தான் அர்த்தம். ஸோ 0th பொசிஷன் என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. ஸோ இதை தான் எடுத்துக்கிறோம். இப்போ இதே ஃபஸ்ட் எடுத்துப்போம். இதில் எனக்கு ஃபஸ்ட் பொசிஷன் வேணும். ஸோ ஃபஸ்ட் பொசிஷன்றது எஸ், அடுத்த கேரக்டர் இல்லையா எஸ். இதுலேருந்து 2 கேரக்டர் வேணும்னு எடுத்துக்கிறேன். ஸோ 2 கேரக்டர் வேணும் அப்படின்னா அவுட்புட்டாக எஸ்டின்னு காட்டும். இந்த 2 கேரக்டர் எடுத்து காட்டும். ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த 2 கேரக்டர் எடுத்து காட்டும். இதே செகண்ட்னு போட்டிருந்தேன்னா என்டின்னு காட்டும். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதான் முக்கியம். இந்த அக்ரிகேஷனில் இது மட்டும் தெரிஞ்சால் போதும், வேறு எதுவும் பெருசாக தெரிய தேவையில்லை. மிச்சமெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருக்கும். இது மட்டும் தான் லைட்டாக காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை ரன் பண்ணிடலாம். ஸோ இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இயர் சப்ஸ்ட்ரிங்லேருந்து 1 1 1 1 1 வந்திருக்கு. இங்கே 2 2 2 2 2 வந்திருக்கு. ஏன்னா 0th பொசிஷன்லேருந்து ஒரே ஒரு கேரக்டர் தான் கேட்டிருக்கேன், அதனால இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ எந்த வருஷம் யார் என்ன படிக்கிறாங்கன்றது தெரியும் எனக்கு, எந்த ஸ்டூடெண்ட்டு எந்த இயர்ன்றது நான் இப்படி டேரெக்டாக படுத்து தெரிஞ்சுக்கலாம். இது செகண்ட் ப்ரோக்ராம். இது எல்லாமே சேர்ந்து ஒரே கோடு தான், இதில் ஒவ்வொரு பார்ட்டாக அது கொடுத்துருக்காங்க. அடுத்து மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸாகவும் லோயர் கேஸாகவும் மாற்றுறது. ஃபுல்லாக கேபிட்டலாக மாற்றுறது, ஃபுல்லாக ஸ்மால் லெட்டராக மாற்றுறது. ஸோ கிளாஸ்ன்றதை நான் லோயராக மாற்ற சொல்லியிருக்கேன், நேம்ன்றதை அப்பராக மாற்ற சொல்லியிருக்கேன். எல்லா கேரக்டருமே மாறிடும். ஸோ டிபிக்கு போவோம். கிளாஸ் எம்சிஏ ஃபுல்லாக கேப்ஸில் இருக்கா, இது பூராமே ஸ்மாலாக மாறிடும். அதே நேம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்மாலாக இருக்கா, இது பூரா கேப்ஸாக மாறிடும். ஸோ இதான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். தெரியுதா, எம்சிஏ ஃபுல்லாக கேப்ஸ் இருந்தது இல்லையா, அது பூரா ஸ்மால் ஆகிடுச்சு. ஸ்டூடெண்ட் 1 ஃபுல்லாகவே ஸ்மால் இருந்தது, கேபிட்டலாக மாறிடுச்சு. இது எதுவுமே ஸ்டோர் ஆகாது, ஏன்னா ஸ்டோர் பண்ணுற மாதிரி நம்ம எதுவுமே எழுதலை, ரன் பண்ணி அவுட்புட் பார்க்குற மாதிரி மட்டும் தான் எழுதியிருக்கோம். அதனால எதுவுமே ஸ்டோர் ஆகாது டிபியில். அண்ட் லாஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்பேரிசன், ஸ்ட்ரிங் கம்பேரிசன் பண்ணுறோம். இங்கே போட்டிருக்கோம் ஸ்ட்ரிங் கேஸ் கம்பேரிசன். ஸோ கேஸ் கம்பேரிசன்னா கேபிட்டல் ஏ போட்டிருந்தா கேபிட்டல் ஏவே தான் கம்பேர் பண்ணும், கேஸ் லெவலில் கம்பேர் பண்ணும். ஓகே, ஸோ என்ன கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நேமை அப்படியே வரணும், இங்கே போட்ட மாதிரியே நேம் வரணும். அப்புறம் கம்பேரிசன் ரிசல்ட் ஒரு ஸ்ட்ரிங் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும். அது என்ன பண்ணும் அப்படின்னா கிரேடில் போய் ஏ இருந்ததுன்னா அது ட்ரூன்னு அனுப்பும், ஏ இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு அனுப்பும். ஸோ ட்ரூ வந்து 0ன்னு சொல்லுவோம், ஃபால்ஸை வந்து 1ன்னு சொல்லுவோம். ஸோ யாரெல்லாம் ஏ கிரேட் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் கம்பேரிசன் ரிசல்ட் 0 வரும். யாரெல்லாம் ஏ வாங்கலையோ அவங்களாம் கம்பேரிசன் ரிசல்ட் 1 வரும். ஓகே, இது ரன் பண்ணி பார்த்துருவோம். இது ஜஸ்ட் கம்பேரிசன் தான், வேறு ஒன்றும் பண்ணல இதில் நம்ம. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஏ வாங்கியிருந்திருக்கான். ஸோ 0, இதுவும் ஏ இது ஏ இல்லை, அதனால 1 வருது. திருப்பி இது ஏ இது ஏ இல்லை. ஸோ எதெல்லாம் கிரேடு ஏ இருக்கோ அதெல்லாம் 0 வரும், எதெல்லாம் ஏ கிரேடு இல்லையோ அதெல்லாம் 1 வரும். ஸோ இதுதான் ஸ்ட்ரிங் அக்ரிகேஷன்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். என்னென்ன அக்ரிகேஷன்ஸ் பார்த்துருக்கோம், கன்கேட்னேஷன் பார்த்துருக்கோம், சப்ஸ்ட்ரிங் பார்த்துருக்கோம், லோயர் கேஸ் அப்பர் கேஸ் பார்த்துருக்கோம், ஸ்ட்ரிங் கம்பேரிசன் பார்த்துருக்கோம். இவ்வளவுமே ஸ்ட்ரிங்கோடைய ஆப்ரேஷன்ஸ் தான். ஸோ இதோட இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சுது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.